வணக்கம். காங்கேயம் பக்கத்துல நம்ம கஸ்டமர் தோட்டத்துல டெஸ்ட் மோட்டார் மாட்டுறதுக்காக வந்தோம். இவங்களுக்கு பழைய போர் இருக்கு. அது வந்து 600 அடி. அது வந்து தண்ணி வந்து குறைவா இருந்ததுனால, இந்த பாயிண்ட் பார்த்து ஓட்டுனாங்க. இது ஓடும்போது தண்ணி நல்லா வரும்ன்னு சொன்னதுனால ஓட்டியிருக்கிறாங்க. 1100 அடி இந்த போர் ஓட்டியிருக்கிறாங்க. ஆனா பெருசா தண்ணி வரல. ஈரம் மண்ணு தான் வந்திருக்கு. அதனால வந்து அவைங்க மோட்டார் அந்த பழைய மோட்டார் 600 அடி தான் வேலை செய்யும். அதனால நம்மகிட்ட டெஸ்ட் மோட்டார் கேட்டிருந்தாங்க. மோட்டார் பம்பெல்லாம் கொண்டு வந்து மோட்டாருக்கு தண்ணி ஃபில் பண்ணிட்டு, பம்பு மோட்டார்லாம் கப்ல்டு பண்ணிட்டு, உள்ள இருக்கிறதுக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். மோட்டார் ப்ளே பார்த்து சுற்றி பார்த்துக்குவோம். தண்ணி உரியிற இடத்துக்கு வந்து வலை போட்டு எல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணி உள்ளே இறக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த போருனுடைய மொத்த ஆழம் வந்து 1100 அடி. தண்ணி வந்து நம்மளுக்கு கரெக்டாக 500 அடியில் டச் ஆச்சு. வெளியே கொஞ்ச நேரம் ஓட்டி பார்த்துட்டு அந்த பழைய ப்ரெஷர் லைனில் வந்து ஜாயின் பண்ணி அது தொட்டிக்கு போகிற மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓட்டி பார்த்துட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். 2 நாள் கழித்து கல்ட்ருக்கு வந்தோம். இந்த போருனுடைய ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் நிறுத்தி போடும்போது ஒரு 1/4 மணி நேரம் தான் வருது. அதாவது ஒரு 15 நிமிடம் தான் வருது. இந்த தண்ணி அவங்களுக்கு பத்தாது. அதனால் பழைய போரும் கூட ஒரு மணி நேரத்துக்கு 1 மணி நேரம் வந்துட்டு இருந்தது அப்படின்ட்டு அதை ரீபோர் பண்ணுறதை பிளான் பண்ணிட்டாங்க. அதனால் நம்ம மோட்ரு பைப்பில் எடுத்துகிட்டு போருக்கு டம்மி போட்டு சாக்கு வச்சு கட்டிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். உங்கள் போர்வெலுக்கு ஏதாவது டெஸ்டிங் மோட்டார் தேவைப்படுது அப்படின்னா மேலே ஸ்க்ரீனில் தெரியல என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி.